பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அப்பாடா. பொங்கல் அதுவுமா காலையிலே குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கோம். இப்போது நான் வீட்டுக்கு நடுவில் பொங்கலோ பொங்கல்னு பாலை பொங்க வச்சுட்டு பொங்கலை வரவேற்றுட்டு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகிறதா இருக்கோம். இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறீங்க? பொங்கல், கடலை, வடை. நம்மளுக்கு உரைப்பு இனிப்பு செட் ஆகாது, கொஞ்சம் உரைப்பும் வேணும். அதான். ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து என்னென்ன மெனுன்னு பாருங்கள். பொங்கலுக்கு பொங்கல் நல்ல ஸ்வீட்டான பொங்கல். என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல். ஸோ சர்க்கரை பொங்கல். அதுக்கப்புறம் காரம் வேணுமில்ல, அதுக்கு வந்து உளுந்து வடை. வடைக்கு சட்னி இருக்குமா? அரைக்கலாம். ஒரு சட்னி ஒன்று செஞ்சிடுவேன். உளுந்து வடை. அப்புறம் நல்லா காரசாரமாக கடலை, இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கடலை. அப்போ வரைக்கும் தானே. அதுக்கு வாழைப்பழம். வாழைப்பழம் வேறு அந்த வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ சாமிக்கு பூவெல்லாம் மிஸ்டி காலையிலே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் தான் லாஸ்ட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னா, அம்மா சில நேரம் பொங்கல் வைக்கும்போது சில நேரம் பொங்கல் நல்லா வந்துடும். பல நேரம் லஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு அந்த பொங்கலை வந்து கொஞ்சமாக சாப்பிடும்போது வருத்தப்பட்டிருக்கேன் நான். இன்றைக்கின்னு நல்லா இருக்கே, இன்றைக்கி வயிறில் இடம் இல்லையே, இன்றைக்கி அந்த மிஸ்டேக்கு விடுறதா இல்லை. இன்றைக்கி அந்த பொங்கல் நல்லா வருமா? வரும். பொங்கல் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துருக்கோம். என்னென்னா, இன்றைக்கி லஞ்சு கட்டு. ஸோ லஞ்சு கட் ஆகிறதுனால லஞ்சுக்கு பதிலாக இன்னொரு மெனுவை ஆட் பண்ணுறோம். அதாவது பனானா மில்க் ஷேக். ஏன்னா வாழைப்பழம் இருக்குது, நிறையா பால் இருக்குது. ஸோ பொங்கலுக்கு இத்தினூண்டு பால் போதும்ல. ஸோ மிச்ச பாலை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது லஞ்சு சாப்பிட மாட்டோம்ல. அதனால் இன்றைக்கி லஞ்சு டின்னர் எல்லாம் சேர்த்து பனானா மில்க் ஷேக்கும் பொங்கலோட சேருது. ஸோ இப்போ மறுபடியும் மெனுவை சொல்கிறேன் கேளுங்க. பொங்கல், பனானா மில்க் ஷேக், வடை, கடலை. வடைக்கு நல்ல காரச்சாரமான தக்காளி சட்னி. நேற்று சோறும் இருக்குது, தேவைப்பட்டால் நான் புரட்டி சாப்பிட்றேன். இப்போ தான் லஞ்சு கட்டுங்கிற மிஸ்டி பயந்துடுச்சு. லஞ்சு கட்டா என்ன சொல்கிறாங்க? இப்போ சொல்கிற அளவுக்கு இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். இவளை நம்ப முடியாது, என்னையும் தான் நம்ப முடியாது. கடைசியில் நான் மட்டும்தான் இப்போ அந்த லஞ்சு கட்டுக்கு இருக்கேன் போல இருக்குது. வாட் எவர் இட் இஸ், எனக்கு பொங்கல் நல்லா சாப்பிட்ணும். நிறையா பேர் வந்து ஒரு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் பொங்கலுக்கு வேஷ்டி சட்டை சாரி போட்டுட்டு லேட் நைட் ஷோ செய்யுங்க. இல்லை, அந்த பிளான் ஒன்று நம்மளுக்கு சாரி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட வேட்டி தான் இருக்குது, அதுக்கு மேட்சிங்கான ஷர்ட்டு கிடையாது. இவங்க கிட்ட சாரி இல்லை தானே? சாரி இல்லை, ப்ளவுஸ் தான் இருக்குது. ஒரு ப்ளவுஸ் மட்டும் இருக்குது ஊரில் இருந்து எடுத்து வந்து. அப்புறம் சாரி இங்கே வந்து போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, அதனால் வாங்கலை. பட் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பொங்கல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் தலைப்பாலாம் கட்டி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்து பொங்கல், இந்த முட்டைக்கு பூவெல்லாம் வச்சு. ஸோ இந்த வருஷம் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. லேட் நைட் ஷோவிலையும் வேஷ்டி சட்டை போட முடியாது, ட்ரெடிஷ்னலாகவும் எங்களுக்கு இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்ண முடியாது. இப்போ வளமையாக எங்கள் வீட்டில் பொங்கல்னா எப்படி பண்ணுவோமோ அப்படி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. இப்படி ஒரு பொங்கப்பானையை இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆமாம், இந்த குழந்தைங்களுக்கு சொப்பு சாமான் வாங்கி கொடுப்பாங்கல்ல, வச்சு விளையாடுங்கன்னு. அதில் பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கக்கூஸ் போகிற டைமாக பார்த்து ஒரு வீட்டு களவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இத்தினோண்டு குட்டி பானையில் பொங்கல் வச்சு 10 3 பேருக்கு 10 அடி திரும்ப அந்த அடுப்பில் செஞ்சு தரோம். சரி, நம்ம வாங்க பாலை பொங்க வச்சு பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு அப்புறம் பொங்கல் கடலை வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு சாமி கும்பிடணும், சாம்பிராணி போடணும். பொங்கல் அதுவுமா எடுத்த உடனே ஹே காய்ஸ் வெல்கம் பேக் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகாமல் உங்கள் கூட கொஞ்சம் இருந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கேஷுவலாக பேசிட்டு, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து அப்படி தானே, வந்த உடனே பொங்கல் கொடுத்து சாப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்சுக்கு போவாங்க. அது மாதிரி உங்கள் கூட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் போவோமே தான் இன்ட்ரோவை கொஞ்சம் லென்த்தாக போட்டேன். ஸோ இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணாமல் இருந்து பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காய்ஸ் பார்த்தீங்களா, இதான் பொங்கல் சட்டி. இது என்னடா இது? விபூதி. நான் கரைன்னு நினச்சேன். விபூதி, குங்குமம், சந்தனமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், நாங்கள் ஏன் இந்த இடத்துல செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பால் பொங்கும்போது அப்படியே சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால தான் சூரிய பகவான் இருக்கிற அந்த திசையை பார்த்து பானையை செட் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் பொங்கலை வைங்க.
இப்படியே பால் கொதிக்கும் போது இந்த பொங்கலோட நமக்கு எல்லாம் நல்ல காலமாக அமையட்டும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பொங்கலை வரவேற்போம் வாங்க. முந்திரி இருக்கு, திராட்சை இருக்கிறது, பால் இருக்கிறது, ஏலக்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு அரைச்ச பவுடர் இருக்கு, எல்லாம் இருக்கு. காய்ஸ், இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த பச்சை பாலோட அந்த மனம் இருக்குல்ல, அது வந்து நார்மலாக நம்ம ஸ்மெல் பண்ணும்போது அப்படி இருக்கும். இந்த ஏதாவது காலையில் கோயிலுக்கு போகும்போதோ, பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் அந்த பச்சை பாலோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். மட்டக்குன்னு அப்படியே குடிக்கணும் போல் இருக்கும். இன்றைக்கி அப்படி ஒரு ஃபீல் வருது. பச்சை பால் எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு ஆன்னு குடிக்கணும் போல் இருக்குது. சீக்கிரம் பொங்கு கேட்டியா, இத்தினோண்டு பானையில் என்ன ஏட்டியா இவ்வளோ லேட் ஆகுது? இந்த பானை எங்கே ஏட்டியா பிடிச்சிங்க? இது இங்கே இருந்தது, எப்பயோ பொங்கலுக்கு வாங்கினது. ஆனால் நம்ம அதில் பொங்கல் வைக்கலை. இந்த அடுப்பு இருக்குல்ல, இந்த போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ், இதுக்கும் ஒரு கதை இருக்குது. என்னென்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் இருக்குமா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொங்கலுக்காகவே பொங்கல் வைக்கணுமே அதை வீடியோ, அதாவது சேனல் ஆரம்பித்த புதுசில் அப்போ இந்த 50 வெள்ளிக்கு இந்த அடுப்பை வாங்கினோம். போன வாட்டி பெரிய பானையாக வச்சு பொங்குறதுக்கும் லேட் ஆகி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இவர் பொய்யெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பொங்க விடாமல் அப்படியே பொங்கி வரும்போது அதில் அரிசியை போட்டு உள்ளே போட்டான். அதனால 2024 எப்படி போச்சுன்னு தெரியும். இந்த வாட்டி வலியட்டும், அடுப்பு போனாலும் பரவாயில்ல, புது அடுப்பு வாங்கிக்கலாம். ஏதாவது தூக்கி போட்டு இந்த வருஷம் ஏதாவது பண்ணுனேன் பார்த்துக்க. பானை சின்னதாக பெருசு, அதை பொங்க விடு, பொங்கி வலிய விடு. அங்கேருந்து உஸ்ஸுன்னு வரும்போது இங்கே அரிசியை தூக்கிட்டு ஏய் அப்படின்ட்டு போயிடுவார் பாலுக்கிட்ட. பாருங்க, எப்போ பொங்குவேன்னு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரம்ஸ்டிக் ஃபேமிலி. லைட்டாக அந்த பபுள்ஸ் எல்லாம் வருது, ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆசை, நான் ரொம்ப நாள் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அந்த மாதிரி லாஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணது. இங்கே வந்ததுலேருந்து அந்த பெரிய மாதிரி செலிப்ரேட் பண்ண கிடைக்கல. கரும்பெல்லாம் வச்சு தோரணமெல்லாம், மாவில தோரணமெல்லாம் கட்டி. இங்கே வந்து தீபாவளியை தான் பெருசாக கொண்டாடுவாங்களே தவிர இந்த பொங்கல் வந்து பெரிய செலிப்ரேஷனாக இல்லை. அங்கங்கே பொங்குவாங்க, பட் தீபாவளி அளவுக்கு, தைப்பூசம் அளவுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இங்கே கொண்டாட மாட்டாங்க. அவங்க வீட்டில் செஞ்சுக்குவாங்க. இங்கே அதுக்கு பப்ளிக் ஹாலிடே எல்லாம் இல்லை. தீபாவளி தைப்பூசத்துக்கு பப்ளிக் ஹாலிடே இருக்கிற மாதிரி பொங்கலுக்கெல்லாம் பப்ளிக் ஹாலிடே இல்லை. காய்ஸ், நொரை வருது, ஆடுது, சூடாக இருக்குது, பொங்க மாட்டேங்குது. பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? அவங்க கேட்குறா, பச்சை தண்ணி எப்படி பொங்கும், பாலாறு தான் பொங்கும். எங்க சீக்கிரம் பொங்குங்க. இந்த 2025 இது பொங்குறத வச்சு தான் 2025 எப்படிங்கிறத கணக்கிடணும். காய்ஸ், பொங்க போகுது. பொங்கல் அப்பாடா, அந்த பால் போய் நெருப்புல பட்டு ஒரு ஸ்மெல்லு வருது, அதுவும் நல்லா தான் இருக்கு. நான் இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது பொங்க வரும்போது கரண்டியை தூக்கி அரிசி அள்ளிட்டாரு. கிள்ளினேன், போடு கரண்டியை வை கீழே, அது பொங்கட்டும் அப்புறம் போடுவேன்னு. இப்போ நான் பொங்கல்னோடனே நீங்கள் வந்து அப்படி சொல்லணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அப்பாடா, கீழ் வீட்டில் பக்கத்து வீட்டில் யோசிப்பாங்க, என்ன காலையிலே குழவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், மெயினே வந்து பால் பொங்கி வலிகிறது தானே, அதுவே நடந்ததுனால ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, சாமிக்கு பூ வச்சு இதெல்லாம் பொங்குறதெல்லாம் நான் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். இதுக்குள்ளே இவர் வடை கடலை எல்லாம் செய்வாருன்னு நினைக்கிறேன். அப்பாடா, நல்ல வாசனை வருது. இப்போ திராட்சை இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவார். நெய்யெல்லாம் ஊற்றுவீங்கல்ல? என்ன நெய் அது? ஜிஆர்பியா? சக்தி. காட்டு இந்த பக்கம். ஜிஆர்பி இல்லை. யூஸ்வலாக ஜிஆர்பி நெய் தான் வாங்குறது, அது இல்லைங்கிறதுனால சக்தி அப்படின்னு புது பிராண்டில் வாங்கி வந்திருக்காங்க. நான் இதை பார்த்தோன்னே தோசைக்கு அரைச்சி வச்சுட்டேன். நெய்யை பார்த்த உடனே ஐயா பொங்கலுக்கு பதிலாக தோசைக்கும் அரைச்சி வச்சிட்டாங்க. ஏன்னா நெய் தோசை ரொம்ப பிடிக்கும் கௌசிக்கு. இன்னைக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பால் வலிஞ்சிருச்சு அப்படின்னோடனே மூஞ்சில் சிரிப்பை பாருங்களேன். ஆத்தா நீ சிரிக்காத ஆத்தா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க.
காய்ஸ் கொதிக்கிறது கொதிக்கிறது கொதிக்கிறது. இப்போ பொங்கல் முடிஞ்சோன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது. வடை செய்யணும், கடலை செய்யணும், அப்புறம் இப்போ பூஜை ரூம் ரெடி பண்ணணும். அங்கே பாருங்கள் மிஸ்டி வந்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அன்எக்ஸ்பெக்டட் 2ஆம் முறை பொங்கிருச்சு. பொங்கிருச்சா இவனுக்கு பொங்கல் வைக்க தெரியுமான்னு தெரியலையே. ஆஹா 2 தரம் பொங்கி விட்டது. அப்போ இன்னைக்கு வேணான்னு சொன்னாலும் நல்ல காலம் இந்த வருஷம் கதை உடச்சிட்டு வரும் போல இருக்கேன். கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ், வியூஸ் எல்லாம். பொங்கி அடுப்பில் ஊற்றினா அடுப்பு க்ளீன் பண்ணணுமேன்று தான் நான் பொங்க விடலை. ஆனால் இந்த அதுக்கு ஒப்போசிட்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, உண்மையை ஒத்துக்கிறான். போன வருஷம் அவர் பொங்க விடலையா, ஏன்னா அடுப்புக்குள்ளே போனால் அடுப்பை க்ளீன் பண்ணணுமா. அட பாவி, நீ தான் 2024 நாசமானதுக்கு காரணமா? ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அடுத்த கட்ட வேலைக்கு போகலாம் வாங்க. காய்ஸ் பாருங்கள், இங்கே பூஜை ரூமில் பரபரன்னு வேலை நடக்குது. அங்கே என்னடானா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காரு. பரபரன்னு பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கின்னு விஜய் டிவியில் எல்லாம் புதுப்படமாக வேறு போடுறாங்க. ஸோ நல்ல ஷோ பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஜாலி பண்ண வேண்டியது தான். என்ன பொங்கல் வெள்ளை கலரில் வந்திருக்கு? வெண் பொங்கலா? இது வெண் பொங்கலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் பேர் அப்படி வர வர பேர் அவனாக மாற்றிக்கிறான். நல்ல ஸ்மெல். இது சும்மா ஒன்று சாப்பிட்லாமா? கடலை சும்மா சாப்பிடும்போது கடலை மாதிரியே நல்லா இருக்குது. காய்ஸ் பாருங்கள், கடலைக்கு இந்த ஐட்டம் எல்லாம் போட போகிறோம். அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். காய்ஸ் இப்போ அங்கேருந்து எங்களோட கிச்சனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏன்னா அந்த போர்ட்டபுள் சிலிண்டர் கேஸ் இருக்குல்ல, அது வந்து முடிந்து விட்டது. இவனுங்க வேறு வாங்கி வைக்கலை. அதனால் எங்களோட வளமையான அடுப்புலையே மிச்ச வேலையை பண்ணலாம். அட்லீஸ்ட் பொங்கல் பொங்குற வரைக்கும் அங்கே அந்த கொஞ்சம் காப்பாற்றிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா எனக்கு சூரிய பகவானை பார்த்துக்கிட்டே அது பொங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காகவே கேட்டுக்கிட்டேன். அப்போ கூட பாருங்கள், அந்த அந்த கேஸ் அவங்க வாங்கி வைக்காமல் விட்டுருக்காங்க. என்ன குடும்பம் நடத்துறீங்க நீங்கள்லாம்? காற்று என்ன உனக்கு கேஸ் வாங்க விட வேணான்ச்சா? உடனே காற்று மேலே பழிய போடுறது. நீ அந்த சிலிண்டரை வாங்காததுக்கும் காற்றுக்கு என்ன சம்மந்தம்? கடலை கூட அது யாருக்கு? இவன் கடலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பச்சையாகவே தின்றுவான் போல எல்லாத்தையும். ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கடலை கொடுப்பாரு, அந்த ஞாபகம் வருது. நல்ல ஒரு ஸ்மெல் வருதுங்க. ஐயோ இப்போயே கடலை சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. மிஸ்டி அப்பப்போ இங்கே நானும் அம்மா எவ்வளோ பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மிஸ்டி காணாமல் போயிடுது. என்னென்னு பார்த்தா கக்கஸ் போனேன் அப்படின்ட்டு வருது. கக்கஸ் போயிட்டு வர்றவங்களுக்கு வாயில் இங்கே பொங்கல் ஒட்டி இருக்குமா? ஓஹோ, உப்பு இனிப்பெல்லாம் இப்போ தான் பார்க்குறாங்க. அது செஞ்சவன் ஆல்ரெடி பார்த்து மூடி வச்சாச்சுல்ல, நீ போய் திறந்து பார்த்துட்டு வந்த. இன்னைக்கு பொங்கல் வடை கடலையை வச்சுக்கிட்டு எப்படி சோறு இல்லாமல் சமாளிக்க போகிறோம்னு தெரியலை. ஒரு இதில் ஒரு வேகத்தில் சரின்னு விட்டுட்டோம். மிஸ்டி சொல்லுது ஓ வேகம் எனக்கு சோகம். நான் ஆசைப்பட்ட மாதிரியே கடலை நல்லா காரசாரமாக வந்திருக்கு. சின்ன வயசில் பொங்கல்னா காய்ஸ் காலையில் எந்திரிக்க வேண்டியது. எந்திரிச்ச உடனே அம்மா கோயிலுக்கு கூட்டி போயிடுவாங்க. ஸோ அப்படியே கோயிலுக்கு போனால் அங்கே பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்க. இப்படி கையில் பாலெல்லாம் ஊற்றுவாங்க, குடித்து தலையிலையும் தேய்ச்சிட்டு. பொங்கல் தானே செம்ம க்ரௌடாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் ஒரு சைவ உணவகம் இருக்கிறது. அங்கே போயிட்டு அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாப்பிட்ற பழக்கம் வந்தது. அது வரைக்கும் நாங்கள் கடைக்கு போனால் சாப்பிட்றது வந்து இடியப்பம். ஸோ இடியப்பமும் சொதியும், அதுக்கு ஒரு பச்சை சட்னி தருவாங்க. அதுவும் சாப்பிட்டு 2 வடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு டீ அங்கே குடிக்க மாட்டோம். ஏன்னா டீ வந்து வீட்டில் வந்து குடித்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தான். வந்த உடனே அம்மா கிச்சன் பக்கம் போயிடுவாங்க. போயிட்டு பொங்கல் அது இதுன்னு எல்லாம் செய்வாங்க. செய்யும் போதே எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. அதில் ஒரு மாமா இருக்கார். அவருக்கு பேர் சினிமா மாமா. ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை புதுப்படம் வந்தால் ஃபர்ஸ்ட் ஷோக்கு கூப்பிட்டு போகிறது. ஸோ அவர் எப்போ வருவார்னு நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அம்மா கிட்ட 200 rupees கேட்பேன், தருவாங்க. பொங்கலுக்கு ஒரு 2 படம் வருதுன்னா 2 படத்தையும் அடுத்தடுத்தா போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே கொஞ்சம் பொங்கலையும் சாப்பிட்டு அவரும் அங்கே அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு விபூதியெல்லாம் பூசிட்டு தான் வீட்டுக்கு வருவார்.
வந்த உடனே ஒரு பிளேட்டில் வடை வாழைப்பழம் அவலெல்லாம் செய்வீங்கன்னா இப்போ தான் அவலெல்லாம் செய்கிறது கிடையாது. அவல் அப்படின்னு நிறைய ஐட்டம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நான் சொல்கிறது மாமா சீக்கிரம் வாங்க 10 மணி ஆகுது இல்லை 10:30க்கு ஷோ அப்படின்னா அவர் பைக் வச்சுருக்காரு. ஒரு ஹெல்மெட்டையும் போட்டு பைக்கில் ஏறி உட்காந்தா அப்படியே சந்தனம் குங்குமம்லாம் அப்படியே இருக்கும். அப்படியே ட்ருன்னு போக வேண்டியதான். போனால் தியேட்டர் வாசலில் பெரிய திருவிழா கோலம் தான், அவ்வளோ பேர் நிற்பாங்க. அதுவும் தளபதி படம்லாம் ரிலீஸ் ஆனால் கேட்கவா வேணும். அடிக்கடி ரிலீஸ் ஆகணும். அதான் அடிக்கடி அப்போ ரிலீஸ் ஆகும். அப்போ போய் பார்த்தா எந்த படத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அடித்து பிடிச்சி அப்போ அந்த ஆன்லைன் புக்கிங் எல்லாம் கிடையாது. நீங்கள் நேராக போய் ஒரு கம்பி மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க. அந்த கம்பிக்குள்ளே இப்படி 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 நின்று போய் டிக்கெட் வாங்கணும். அப்படி நின்று எல்லாரோடையும் கத்தியா ஊன்னு கத்தி உள்ளே போகிறதுக்குள்ளே உள்ளே வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே. லேடிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் முன்னுரிமை இருக்கும். லேடிஸுக்கு மட்டும் முன்னுரிமை. அவங்களுக்கு தனி கம்பி. அந்த கம்பி வந்து எப்பயுமே க்ரௌடாக இருக்காது. நாங்களாம் ட்ரை பண்ணுவோம் அந்த லேடிஸ் கிட்ட, எங்களுக்கு ஒரு 2 டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னா, இல்லை எங்கள் ஃபேமிலியிலே 7 பேர் வந்திருக்கோம், சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு சில பேர் எடுத்து கொடுப்பாங்க. இந்தியாவில் அம்மாவை நான் படம் பார்க்க போகும்போது நிறைய பேர் வந்து அம்மாட்ட கொடுப்பாங்க, ஆன்ட்டி ஒரு 3 டிக்கெட் சேர்த்து எடுத்து கொடுங்க ஆன்ட்டி ஃபேமிலி அப்படின்னு அம்மா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ போயிட்டு படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காலமே ஷோக்கு போனீங்கன்னா 12:30 மணிக்கு படம் முடியும். அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வீடு பக்கம் தான் வந்து சேரும்போது வந்து பார்த்தா கோழி கறி, நல்ல சுடு சோறு, அப்புறம் கிழங்கு பிரட்டல், இத்துன்னு எக்கச்சக்க கறி செஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி வெயிட் பண்ணுவார் நான் வர்றதுக்காக. இறாலெல்லாம் பொறிச்சு முட்டையெல்லாம் அவிச்சு வச்சு வெயிட் பண்ணுவார். வந்த உடனே அந்த மாமாவும் நாங்கள்லாம் அப்படியே உட்காந்து ஒரு வெட்டிட்டு மறுபடியும் பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி முன்னாடி போய் உட்காந்தோம்னா 6 மணிக்கு ஒரு படம், நைட் 9 மணிக்கு ஒரு படம்னு அப்படியே அந்த பொங்கல் செமையாக முடியும். ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இந்த இன்டர்நெட் வந்ததுலேருந்து அந்த சேர்ந்து படம் பார்க்குறது, டிவியில் என்ன போடுவாங்கன்னு வெயிட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. முதல்லலாம் எங்கள் ஊரில் 4 ஷோ தான் இருக்கும். 10:30, 2:30, 6:30, 9:30. ஸோ இதை மிஸ் பண்ணிடாமல் போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் இருக்கும். இப்போ எல்லாம் நீங்கள் அந்த பெரிய மால்ல எல்லாம் இருக்கிற அந்த மல்டி காம்ப்ளெக்ஸ் அந்த தியேட்டர்ல எல்லாம் போனீங்கன்னா 8 மணி, 8:01, 8:05, 8:10 அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு படம் பார்க்க போகிறதுக்கு கூட சீக்கிரம் ரெடி அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. 8 மணிக்கு ஷோவா, மிஸ் ஆச்சுன்னா 8:05க்கு ஒன்று இருக்குது, அது மிஸ் ஆச்சுன்னா 8:10க்கு ஒன்று இருக்குது, அது மிஸ் ஆச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு மாலில் பக்கத்துலேயே ஒரு தியேட்டரில் அதே படத்தை போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அந்த படம் பார்க்குற அந்த ஏர்ஜ் எல்லாம் போயிடுச்சு. கார சாரமாக கடலை ரெடியாகி விட்டது. கொட்டு கொட்டு கொட்டு. ஆஹா சூடு. நல்லா பொங்கல் சாப்பிட்டுங்க. இது 2 எடுத்து உள்ளே வாயில் விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. அப்பா நல்லா சுள்ளுன்னு ஏறுது, தலைக்கு ஏறுது. அப்பா பாருங்க, வீடியோவுக்கு காட்டுறதுக்காக நான் பிளேட்டை எடுக்கிறேன்னு நான் கேமரா திருப்புறதுக்குள்ளே ஒன்று எடுத்து வாயில் போட்டேன். அடுத்தது வடை சுடுவோம் வாங்க. காய்ஸ், பொங்கல், கடலை, வடை எல்லாம் ரெடி. இப்போ சாமிக்கு படைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எல்லாத்தையும் மேய்ஞ்சிட வேண்டியதான்.
ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் அளவான ஸ்வீட்டோட நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்வீட் போட்டாலும் ஆசையாக சாப்பிட முடியாது. இது போட்டே ஆகணும். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒன்று இந்த ஏலக்காய். நல்லா சாப்பிட்டுட்டு போகும்போது குறுக்கால அந்த கவுசிக் மாதிரி வந்து நிற்பார் வேன்னு. பொங்கல், வடை, கடலை, ஃபேமிலியோட ஒரு ஃபெஸ்டிவல். அவர் இல்லாமல் எப்படி? தலைவர் கவுண்டமணி இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவலாக போடுங்க அவர். இதான் நாங்கள் வடக்கி செஞ்சு வச்சுருக்கிற சட்டினி. பொங்கல் வடைலாம் நிறையா இருக்கிறதுனால அந்த மில்க் ஷேக் பிளான் வச்சுருந்தோம்ல லஞ்சுக்கு பதிலாக, அதை வந்து ஈவினிங் செஞ்சு சாப்பிட்டோம்னா டின்னருக்கும் ஆகிருமே. அதனால் அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்மளோட பொங்கலை இதோட முடிக்கிறேன். சந்தோஷமாக உங்கள் வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும்.